ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தா குழந்தை பிறக்காதுன்னு சொல்றாங்க, அது உண்மையா? இந்த வீடியோல அதை பத்தி ஃபுல்லா பாத்துடலாங்க. அதாவது ஸ்டெராய்டு எடுத்தா குழந்தை பிறக்காது, ஸ்டெராய்டு எடுத்தா செக்ஸ் டைம் ப்ராப்பரா முடியாது, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு அதை பத்தி நீங்க வந்து பேசுங்க. ஒரு விஷயம் யாராவது சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நான் அதை பத்தி என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது ஸ்டெராய்ட்ஸ், அதாவது அனபாலிக்னு சொல்லுவோம். இந்த அனபாலிக் நீங்க எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட நேச்சுரல் டெஸ்டோஸ்டரான்ஸ் வந்து கண்டிப்பா சப்ரஸ் ஆகும். நேச்சுரல் சப்ரஸ் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாடி பில்டர்ஸ் வந்து வெளியில இருந்து இன்ஜெக்டபிள்ல டெஸ்டோஸ்டரான்ஸ் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? நீங்க ஒரு சைக்கிள், அதாவது பல்க் பண்ணி ஒரு கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கேப் விட போறீங்க அப்படின்னா கண்டிப்பா பிசிடி பண்ணுங்க. அதாவது போஸ்ட் சைக்கிள் தெரப்பி. இந்த பிசிடி பண்ணா உங்களுக்கு பழைய அந்த டெஸ்டோஸ்டரான் ரெக்கவரி வந்துடும். சோ அப்படிங்கும் போது நார்மலா உங்களுக்கு வந்து பேபி ஃபார்மேஷன்ல எந்த ப்ராப்ளமும் வராது. 99% இந்த ப்ராப்ளம் வராது. அதுக்கு வந்து என்ன மாதிரி பிசிடில என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா HCG ஒரு காம்பனன்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரல் டெஸ்டோஸ்டரானை பிக் பண்ணி நார்மலா புஷ் பண்ண ட்ரை பண்ணும். சோ பிளஸ் நேச்சுரல் டெஸ்டோஸ்டரானை ரீப்ரொடியூஸ் பண்ண சப்போர்ட். பிளஸ் இது கூட என்ன பண்ணுவாங்கன்னா குளோமிட்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட். இந்த குளோமிட் என்ன பண்ணும்னா உங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்பெர்ம் கவுண்டை இம்ப்ரூவ் பண்ணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு பேபி ஃபார்மேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இதுதான் ஒரு பேசிக்கான விஷயம். ஒரு விஷயத்தை பத்தி ஒருத்தர் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அப்படியே நம்பாம அதுல என்ன இருக்குன்னு அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பா அடுத்த வீடியோல உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ.